ஹாய்ங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்னை சிட்டிக்குள்ளே ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே சேம் டைம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் பின்னாடி பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனில் தான். இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்த்துடலாம். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக. ஐயா ஒரு நிமிஷம், சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம். செக்யூரிட்டி செக் இருக்கு, நம்ம முடிச்சுட்டு வந்துருவோம். ஒரு கேட்டட் கமிட்டிக்குள்ள உங்களுக்கு செக்யூரிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் டீட்டெயிலாக சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்றாதீங்க. வாங்க ஐயா வாங்க நம்ம எழுதிடலாம். இந்த சரௌண்டிங்ல ரேட் காம்படிட்டிவ் ரேட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்க ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாம் வாங்கிட்டு தான் வெளில வர்றாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட்டு ஜெயம் ஃபவுண்டேஷனோட ஓப்பல் ஸ்ப்ரிங்ஸ் ஒரு அழகான கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்ட் தாம்பரம்குள்ள, ஓகேங்களா, அதுவும் சிட்டிக்குள்ள சூப்பரான ப்ராஜெக்ட். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் லொக்கேஷனில் இப்படி ஒரு ப்ரைஸா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஆஃபரோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு புது சைட்டை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். அழகான சைட்டை உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஸ்ட்ரீட்டோட நேம்லாம் ரொம்ப சூப்பராக வச்சிருக்கிறாங்க. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெய். இப்போதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சங்கத்தை அடைஞ்சிருங்க. நிறைய டாக் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கும், மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் சைட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் ரிவர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லொக்கேஷனும் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரீமியமான லொக்கேஷன். இந்த சைட் எப்படி மாறுன்றதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். பக்கத்துல இதே மாதிரி ஒரு கேட்டட் கமிட்டி சைட்டு எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. அடுத்த ஒரு 1 இயர் 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டும் அப்படி தாங்க மாறிடும். உடனே லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாம்பரம்ல. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி ரீச் பண்ணலாம் இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு மேஜர் அட்ராக்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டரிங் ரோடு. ஜஸ்ட் நம்ம சைட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அது லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் அவுட்டரிங் ரோடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சிஎம்டிஎஸ் சைட்டை போய் பாருங்க. எந்த அளவுக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் அவுட்டரிங் ரோட்ல இருக்குது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் இந்த அவுட்டரிங் ரோடு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை விட முக்கியமாக இப்போ கரண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதையும் பார்த்துடலாம். நம்ம சைட்ல இருந்து நம்ம அவுட்டரிங் ரோடு ஏறணும்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப், வண்டலூர் ஜங்ஷன், ஓகேங்களா, நீங்க ரீச் பண்ணிடலாம். சவுத் தமிழ்நாடு ஃபுல்லா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஏஷியாலே பெரிய பஸ் ஸ்டாப். நீங்க ரைட் சைட்ல போனீங்க அவுட்டரிங் ரோட்ல எடுத்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் பூந்தமல்லி ஜங்ஷன் வந்துடும். பக்கத்துலயே குத்தம்பக்கம் பஸ் ஸ்டாப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த சைட்ல இருக்கிறது நம்ம பெங்களூரு பிளஸ் வந்து சேலம், இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா பஸ்ஸஸ் வந்து இந்த ஜங்ஷன்ல இருந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ 2 முக்கியமான பஸ் டெர்மினல்ஸ்க்கு மத்தியில தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை பத்தி நான் கண்டிப்பா ஒரு பாயிண்ட் சொல்லியே ஆகணுங்க. நம்ம சென்ட்ரல் அண்ட் எக்மோருக்கு அப்புறம் முக்கியமான ஜங்ஷன் வந்து தாம்பரம் தான். நிறைய லாங் ரூட் ட்ரெயின்ஸ் வந்து தாம்பரம் ஜங்ஷன்ல இருந்து இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல தான் உங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பஸ் ஸ்டாப் இருக்கு. அண்ட் பஸ் ஸ்டாப்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் வந்து ஊருக்கு போகிறதுக்கு பஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்கிறோம். மப்சல் பஸ் ஸ்டாப், ஓகேங்களா, நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. உங்களுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. ரொம்ப சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டுக்கு வந்துடும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுவும் ரொம்பவே பக்கத்துல இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு அம்யூனிட்டிஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் வாங்கிட்டு வந்துடுறேன், இடம் வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன், என் பசங்களை ஸ்கூல்ல எங்கப்பா அனுப்புறது அப்படின்னு கேட்பீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2.5 வயசு குழந்தைங்கள இருந்து 12th படிக்கிற வரைக்குமே பக்கத்துல ஸ்கூல் இருக்குதுங்க. கிட்ஸில இருந்து உங்களுக்கு பக்கத்துல வந்து ஷான் அகாடமி, லார்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ஆக்சசபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. ரொம்பவே அட்வான்டேஜான விஷயம் இந்த சைட்ல. காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா சைட்டை சுத்தி ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லயே எத்தனை காலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தாம்பரம் பக்கத்துல இருக்க MCC காலேஜும் 10 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். இந்த சைட்ல கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ரீச் பண்ணிடலாம். அவுட்டர் ரிங் ரோட்லயே போனீங்கன்னா மாதா இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே பக்கத்துல இருக்குங்க. ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சுற்றி இருக்கு, ரொம்பவே நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவுட்டர் ரிங் ரோட் ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்பவே சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ ப்ரொபோசல் வந்து நிறைய விஷயங்கள் இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருக்குங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு திருப்பி வருவோம். நம்ம சைட்ல இருந்து நீங்கள் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் தாம்பரம் மெப்ஸை ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் கேட்வே, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ரேடியஸ்லேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க. அங்கேருந்து வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் போனீங்கன்னா ஜோவோ ஐடி கார்டரும் இருக்குது. ஸோ அதோட முக்கியமாக நம்ம ஐடி OMRல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த பர்டிகுலர் ஜங்ஷனில் இருந்து ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க. இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல், தீபம் ஹாஸ்பிட்டல், அன்னை ரோல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஈஸி ஆக்சசபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இப்போ நம்ம சைட்டை பற்றி பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா இவன் சைட்டை பற்றி சொல்கிறேன்னு ஏதோ பார்க் வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? வெளியெல்லாம் இருக்கிற பார்க்லாம் இல்லைங்க, இந்த சைட்டுக்குள்ளே டெவலப் பண்ணியிருக்க பார்க்கு தான் நம்ம இருக்கிறோம்.
சூப்பரான விஷயம். நான் நோட் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்ம நிறைய சைட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு ப்ரொபோசல் லேண்ட்லாம் இருக்கும், பட் டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 ஏக்கரு 48 ஃப்ளாட்ஸு. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ப்ளே ஏரியான்றது இன்னைக்கு தேதிக்கு ரொம்பவே முக்கியங்க. அதை ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட் அவுட் ஏரியா, ஈவினிங் டைமில் பெரியவங்க இல்லை நம்ம ஃபேமிலி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸு அவங்க கூட வந்து ரெஸ்ட் எடுத்து அழகாக வந்து சிட்சாட் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். ஒரு சின்ன ஹட்டோட அழகாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கிட்ஸ் ப்ளே ஏரியா, 90 கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே. அண்ட் இப்போ எல்லா அம்யூனிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அழகாக சீசாலேருந்து எல்லாமே இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஜிம் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓப்பன் தியேட்டர். இந்த கம்யூனிட்டிக்கு மட்டுங்க ரொம்பவே அழகாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டோட ஓவர்வியூ அதையும் இப்போ பார்த்துடலாம். சுற்றி காம்பவுண்ட் வால் ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே செக்யூரிட்டி காட்டேன், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் இது. உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே சோலார் ஸ்ட்ரீட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அவனி ட்ரீஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. ரோட்ஸ் எல்லாமே 30 அடி ரோடு 24 அடி ரோடு சிமெண்ட் ரோடாக நீட்டாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மழை தண்ணி போகிறதுக்கான அந்த பாத் எல்லாமே அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளாட்டையும் ரொம்பவே நீட்டாக மார்க் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் ப்ரைம் லொக்கேஷனில். ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். நம்ம காம்பவுண்டுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் இது, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 48 வில்லா ஃப்ளாட்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பட் வந்து 25 ஃப்ளாட்ஸ் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு வெரி ஷார்ட் டைமில். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ அவைலபிளாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்லையும் ஃப்ளாட் சைஸஸும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு எல்லா ஃபேஸிங்லும் ஃப்ளாட்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட் அது எல்லாமே லிமிட்டடாக இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பர் சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்குது. பேங்க் லோனும் இவங்களே சப்போர்ட் பண்ணி தராங்க. ஜெயம் ஃபவுண்டேஷனோட ஓப்பல் ஸ்ப்ரிங்ஸ் அந்த ப்ராஜெக்ட்டில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். நீங்கள் ப்ரோக்கரேஜ் எதுவுமே பே பண்ண தேவையில்லை, ஏன்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தான் நான் டிஸ்பிளேல கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த சரௌண்டிங்கில் ரேட் காம்படிட்டிவ் ரேட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 ஃப்ளாட்ஸ் புக் பண்ணுறவங்களுக்கு ஓகேங்களா, நெக்ஸ்ட் நடக்கிற 10 புக்கிங்க்குமே வந்து உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 3999 தாங்க கோட் பண்ணியிருக்காங்க. தாம்பரம் சரௌண்டிங்கில் இப்படி ஒரு நல்ல ப்ரைஸ் டேக்கில் வந்து இங்கே ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் உடனே வீடு கட்டுறதுக்கு லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்க்குறீங்கனாலும் சரி, அவுட்டர் ரிங் ரோட் ஸ்ட்ரெச்சில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க, ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல லொக்கேஷனில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ.